நான் வழக்கறிஞர் சங்கமித்ரன், நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்துல கிடங்கல்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல தொடர்ந்து நம்முடைய இயக்கம் அதை சார்ந்து இருக்கின்ற பொதுமக்கள் மணல் கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகிறோம். இந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்களுக்கு பல முறை மனு கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே இருந்த 2 மாவட்ட ஆட்சியர்களிடத்திலும் மனு கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சட்டவிரோதமாக மணல்கள் இன்று அள்ளி கொள்ளையடிக்கப்படுகின்றன. பல முறை இதை நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். கிடங்கல் கிராமத்துல அந்த சர்வே நம்பர் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சர்வே நம்பர்ல மணல் எடுக்கிறாங்க 614 614 கீழே 2 1 614 1ல ஒரு சர்வே நம்பர்ல சியா பர்மிட்னு சொல்லக்கூடிய அரசு கொடுக்கிறது. அது 50 அடி ஆழத்திற்கு தான் மண் இருக்கணும். ஆனா இன்னைக்கு 50 அடி ஆழத்திற்கு மேலாக மணல் அள்ளப்பட்டிருக்கிறது. அது இல்லாம அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய சர்வே நம்பர் 613 613 1 613 2 613 3 613 4 612 2B சொல்லக்கூடிய இத்தனை சர்வே நம்பர்ல அதுல ஒரு 4 ஏக்கர் அரசுடைய எந்த விதமான அனுமதியும் பெறாமல் மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிற அதெல்லாம் எடுத்து முடிச்சாங்க. இவங்க ஏற்கனவே சியா பர்மிட் சொல்லக்கூடிய அந்த பர்மிட்ல இன்னைக்கு 2000 லாரிகள் மண் எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆன்லைன்ல இன்னைக்கு பெண்டிங் காட்டுது. ஆனால் ஏற்கனவே வாங்கின அனுமதியிலையும் மண் எடுத்துட்டாங்க, அரசுடைய அனுமதி இல்லாமல் இருக்கக்கூடிய அதிலையும் மண் எடுத்துட்டாங்க. ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய PC மனோகரன். ஏற்கனவே மனோகரன் மேல மகாபாரதிகிட்ட நம்ம ஒரு மனு கொடுத்திருந்தோம். இதே மாதிரி மிகப்பெரிய அளவில் லஞ்சம் வாங்குகிறார், ஊழல் செய்கிறார், இங்கே மணல் எல்லாம் கொள்ளையடிக்கிறார், குற்றவாளிகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார் சொல்லி மகாபாரதி அவர்களிடத்துல நம்ம அன்னைக்கே ஒரு மனுவை கொடுத்திருந்தோம். அதுல நடவடிக்கை எடுக்கல. அதனை தொடர்ந்து அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனோகரன் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்துல இருக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு மணல் கொள்ளையர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய அதிகாரிகளுக்கும் தொடர்பா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவரை இந்த மாவட்டத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். 2வது ஏடி மைன்ஸ் சொல்லக்கூடிய முத்து. இந்த முத்துக்கிட்ட அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் இது போல மண் எடுக்கிறாங்க, சட்டவிரோதம் மண் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, யார் அவர்கள் நம்ம போன் பண்ணி சொல்றாங்களோ அவருடைய நம்பர், அந்த நம்பரை அந்த குவாரி ஓனர்கள்ட்ட கொடுத்து, அந்த குவாரி ஓனரை ஒரு சாராய வியாபாரியை, ஒரு HSL இருக்கக்கூடிய ரவுடியை அடியாளா வச்சிருக்கிறான். அவங்கிட்ட சொல்லி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை அடிக்கிறார்கள், துன்புறுத்துறார்கள். இதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருக்கிறது மயிலாடுதுறை இருக்கக்கூடிய ஏடி மைன்ஸ் முத்து அவர்கள். இவர்கள் மீதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிடங்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சியா பர்மிட்னு சொல்லக்கூடிய அந்த சியா பர்மிட்ல சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 ஏக்கர்ல மணல் கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. 50 அடி 55 அடி. அது தொடர்பா நாங்க மாவட்ட ஆட்சியர் இடத்துல முறையிட்டோம். நாளைக்கு கிராம மக்களை இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்துல முக்கிய பொறுப்பாளர்களை வர சொல்லி இருக்கிறாங்க. வந்த பிறகு தாசில்தாரு, சர்வேயரு, ஏடி மைன்ஸ் இன்னும் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று அதை ட்ரோன் மூலமாக ஆய்வு செய்து அந்த குவாரியில சட்டவிரோதமான பிரச்சனைகள் நடக்குமே ஆனால் அது முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. ஏற்கனவே பலமுறை மனு கொடுத்திருக்கோம், நடவடிக்கை எடுக்கல. இந்த முறை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அப்படி நம்பலன்னு சொன்னா, நாளைக்கு இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் பெரிய அளவுல மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தை இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊர்லயும் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க, மணல் குவாரிகளுடைய அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து, அது கீழே பெரும்பலாம், மேல பெரும்பலாம், மாமாக்குடி, கிடங்கல், இங்க இருக்கக்கூடிய குடமுருட்டி, நெய்தவாசல், பல்வேறு ஊர்களில் மணல் மேட்டில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி பெரிய அளவிலே இங்க ஒரு மணல் கொள்ளைக்கு எதிராக ஒரு மண்வாரி இறக்கும் போராட்டம், அரசு அதிகாரிகள் குற்றவாளிகளோடு, மணல் மாஃபியாக்களோடு சேர்ந்து கொண்டு இந்த மண் எங்கேயோ இருக்கக்கூடிய கலெக்டர் நம்ம ஊர்ல இருக்கிறார், எங்கேயோ இருக்கக்கூடிய SP நம்ம ஊர்ல நீ என்ன வேணும் மண் எடுத்துக்க, கல் எடுத்துக்க, என்ன செஞ்சு எனக்கு மட்டும் கமிஷன் கொடுத்துன்னு சொல்லிட்டு இந்த மண்ணையும் இந்த மக்களையும் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு அந்த மண்ணை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த மாவட்ட ஆட்சியர் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய SP அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊழலுக்கும் கொள்ளைக்கும் மணல் கொள்ளைக்கும் துணை போய் கொண்டிருக்கிற அந்த அரசு அதிகாரிகளுடைய குடும்பங்கள் அழிந்து போகணும்னு சொல்லி ஒரு மண்வாரி இறக்கும் போராட்டத்தை, மக்கள் திரள் போராட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து போராடுறான்.
ஒருத்தவங்க கூட நடவடிக்கை எடுக்க மாட்டோம். மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கல, மாவட்ட எஸ்பி நடவடிக்கை எடுக்கல. எங்க வந்திருக்கிற எஸ்பி, எங்க இருந்தே வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர், எங்க இருந்தே வந்திருக்கிற ஏடி மைன்ஸ், எங்க இருந்தே வந்திருக்கிற பிசி, எல்லாரும் இந்த மண்ணை கொள்ளையடித்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒரு பெரிய அளவில் இந்த மண்ணை வஞ்சிக்கிற, இந்த மண்ணை கொள்ளையடிக்கிற, இந்த மக்களை பாழ்படுத்துகிற இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரும் அவருடைய குடும்பங்களும் நாசமாய் போகட்டும் சொல்லி ஒரு பெரிய அளவில் அந்த எந்த மண்ணை கொள்ளையடிக்கிறார்களோ அந்த மண்ணை வாரி இறைத்து அழிந்து போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக நடத்துவோம், மக்களை திரட்டி நடத்துவோம் என்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு பதிவு பண்ற.